ஸோ இன்றைக்கி அதிமுக தலைமையிலான என்டிஏ வந்த பிறகு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒரு நல்ல எஸ்பி போடுவாங்க, ஒரு ஆஃபீஸ் கொடுப்பாங்க, லேண்டு கொடுப்பாங்க, 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ ஆஃபீஸ் பில்ட் பண்ணுறக்கு. அமித்ஷாஜிட்ட போய் எஸ்பி வேணால் சாங்ஷன் வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ கோயம்புத்தூர் இன்றைக்கி 1200 காலேஜ் இருக்குது சகோதரி. அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கேல்குலேட் பண்ணுங்கள். அப்போ அதனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் ஒரு ஓட்டை கூட நீங்கள் கோயம்புத்தூர் பகுதியில் ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் ஒரு விஷனரி பொலிட்டீஷியனுக்கு நீங்கள் வாக்கு கொடுக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், புதுசாக ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு போட்டு பார்க்கலாம். அது தயவு செய்து இந்த தேர்தல் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் நிறைய உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் மேம்படுத்திட்டோம், அடிப்படை வசதிகள் எல்லாமே பக்காவாக செஞ்சிட்டோம். ஆனால் மாணவர்கள் இன்றைக்கி அடுத்த கட்டம் போகிறதுக்கு, அடுத்த கட்டம் வளர்ச்சி என்னங்கிற எதிர்பார்ப்பு கோயம்புத்தூரில் இருக்குது. உங்கள் கனவுகள் என்னங்கண்ணா? அமைச்சராக இருக்கும்பொழுது பெங்களூர், ஹைதராபாத் போன்ற சிட்டிக்கு போயிருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள்லாம் அங்கே வந்து பெரிய கனவோடு போகிறாங்க, முடிச்சுட்டு வர்றாங்க, கனவுகளை நினைவு செய்கிறாங்க. நான் அமைச்சராக இருக்கும்போதும், அம்மா இருக்கும்போது, எடப்பாடி இருக்கும்போது 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை நம்ம கொடுத்துட்டோம். மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்குறோம், எங்கேயும் இல்லாத வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். இந்த முறை நாம் ஆட்சிக்கு வந்ததுமே கண்டிப்பாக ஆட்சிக்கு வர்றோம். வந்த பின்னால் பார்த்திங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சென்டர், ஸ்டார்ட் அப் ஹப், கோவொர்க் இன் ஸ்பேஸ், நம்ம ஒரே இடத்துல எல்லா ஒர்க்கும் பண்ணி இது அரசாங்கமே அந்த வாடகை அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக முக்கியமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கி ஹைதராபாத் அதே போல் பெங்களூரை விட அதை விட கூடுதல் வளர்ச்சியை கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் கோயம்புத்தூருக்கு கொண்டு வருவோம்.